வர்றார். ஏன் அழகர் ஆற்றுல இறங்க வர்றார் அப்படின்னோடனே நம்ம பொதுவாக என்ன சொல்லுவாங்க, மீனாட்சி கல்யாணத்துக்கு வந்தார். அவர் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்து போச்சு. அதனால் அழகர் கோபப்பட்டு ஆற்றை கடக்காம வண்டியூர் போயிட்டு திரும்பி மலைக்கு திரும்பி போயிடுறார். இதுதானே நம்ம சொல்கிற தகவல். ஆனால் உண்மையான விஷயம் அதுவா அப்படின்னா இல்லை. என்னன்னு கேட்டால், ஏன்னா அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு காரணம் வேற. மீனாட்சி திருக்கல்யாணம் என்பது நம்ம மதுரை மக்களுக்காக பாண்டிய மன்னனாக பாண்டிய மாதரசியாக இருவரும் திருமணம் செய்து மதுரை ஆண்டாங்க. அவங்களுக்கு திருமணம் நடந்தது எப்போ? மாசி மாதம். அதனால தான் இன்றைக்கி நம்ம மதுரையில் மேல மாசி வீதி, தெற்கு மாசி வீதி. ஏன்னா ஆதி காலத்தில் அந்த திருவிழா அந்த தெருவில் நடந்ததுனால தான் அதுக்கு மாசி வீதி அப்படின்னு பேர். சரி, அப்போ அழகர் ஏன் ஆற்றுல இறங்க வர்றார்? அதுக்கு காரணம் தெரியணும் இல்லையா நமக்கு? ஏன்னா இப்போ நம்ம தீர்த்தக்கரை ராக்கு தீர்த்தாட போகிறோம். எங்கே தீர்த்தாட போகிறோம்? நூபுர கங்கை. நூபுர கங்கைன்னு அதுக்கு பேர். ஏன் நூபுர கங்கைன்னு பேர்? நூபுரம்னா சலங்கைன்னு அர்த்தம். பெருமாளுடைய சலங்கையில் பட்டு வீழ்ந்த கங்கை, அதனால அதுக்கு நூபுர கங்கைன்னு பேர். அங்கே அந்த காலத்தில் நிறையா முனிவர்கள் குளிச்சாங்க. அதில் சுதபஸ் அப்படின்னு ஒரு முனிவர் குளித்தார். அப்போ துர்வாச முனிவர்ன்ற பெரிய கோபக்கார முனிவர் அங்கே வந்தார். வந்த துர்வாச முனிவரை சுதபஸ்ன்ற சின்ன முனிவர் பார்க்கல, மரியாதை கொடுக்கல. கோபப்பட்ட துர்வாசர் என்னைய கவனிக்காம மண்டூகம் என்ற தவளை மாதிரி இருந்ததுனால நீ தவளையா போடா அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்ட.